ஆமென், ஆமென். ஆமென். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. உங்களுக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டே, மகளாக தெரிந்து கொண்டே, மறுபடியும் பிறக்க வைத்தே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். அன்பே உருவானங்கள் அருமை தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே இது அருமையான ஸ்தோத்திர பணிகளை எடுத்தவர்கள் ஆண்டவரே. அருமையான ஸ்தோத்திர பணிகள். உமக்கு ஸ்தோத்திர பணிகள் எடுக்கும் பொழுது, ஆராதனை செய்யும் பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற நன்மைகள் எத்தனை ஏராளம். ஒவ்வொரு நாளும் ஸ்துதி ஆராதனை செய்ய 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 எங்கள் பலவீனங்கள் பலனாய் மாறிக்கொண்டிருக்கிறது ஆண்டவர். உடல் நோய்கள், சீரழிந்து போன எங்கள் உடலில் உள்ள எல்லா குறைகளும் மாறிக்கொண்டு வருகிறதப்பா. நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. நன்றி இயேசுவே. நாங்கள் உணர்கிறோம் அப்பா. அதிகாலை பொழுதுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்கள் வாய்கள் திறக்கட்டும் ஆண்டவரே. ஊமை செவிட்டு ஆவியே, இவள் உடனே வெளியே போய் என்று விரட்டினவரே, அதிகாலை வேளையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்வாதங்களை குறித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நீர் எப்படி ஆசீர்வதிக்கிறீர், இறை வார்த்தையின் வழியாக இதோ நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஆண்டவரே என்ற சிந்தனையோடு தலை முதல் பாதம் வரை உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் நீர் எப்படி ஆசீர்வதித்து நடத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இதோ உம்முடைய அடியேன் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை எடுத்து பயன்படுத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. அவ்வித பாத்திரமாய் எங்களை வணைந்து கொள்ளுமே. என்ற ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, துதி ஆராதனை எடுக்கும் பொழுது, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்க போகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி.
எல்லா வாய்களையும் திறக்கட்டும். அடைக்கப்பட்ட வாய்கள் எல்லாம் திறந்து ஸ்துதிங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது நம்முடைய தலை. அந்த மியூட் போடாதவங்க தயவுசெய்து மியூட் போட்டுக்கோங்க. வாசிக்கிறவர்கள் ஒருவர் இருவர் வாசித்தால் போதும். மற்றவர்கள் மியூட் போட்டுட்டு அமைதியாக கேட்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். தலை முதல் கால் வரை உள்ள ஆசீர்வாதங்கள் இறை வார்த்தை வழியாக. முதலாவது நமக்கு என்ன? தலை. முதலாவது என்ன? தலை. தலை. கவனமாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 23:5. ஆமென். என் தலையில் எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆமென். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆமென். ஆமென். என் தலையில் நறுமணம் பூசுகிறீர். எதிரிகளின் முன்னால நம்மளை தலை நிமிர செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி இயேசுவே. அடுத்தபடியாக முகம். முகத்தை குறிக்க பாருங்க. எண்ணிக்கை நூல் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எண்ணிக்கை 6:25. கொஞ்சம் வேகமாக எடுக்க வேண்டி வரும். நேரம் குறைவாக இருப்பதனால் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஆமென். ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆமென். 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 உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, என் முகத்தை ஒளிர செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் முகத்தை ஒளிர செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றின்னு சொல்லுங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நன்றி உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. மியூட் போட்டிருந்தாலும் பரவாயில்லை. உள்ளத்திலிருந்து சத்தம், ஆண்டவரே நன்றி, எங்கள் முகத்தை ஒளிர செய்கிறீரே உமக்கு நன்றி என்று சொல்லு. எங்கள் முகத்தை ஒளிர செய்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. மூன்றாவது நெற்றி. இணைசட்ட புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இணைசட்ட புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எடுத்தவர்கள் வேகமாய். ஆமென். ஆமென். அப்போது பூவுலகில் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கி இருக்கிறார் என கண்டு உனக்கு அஞ்சுவர். அப்போது பூவுலகில் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கி இருக்கிறார் என கண்டு உனக்கு அஞ்சுவர். ஆமென். ஆமென். அவருடைய பெயரை நமக்கு நெற்றியிலே பொறித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தை நீர் இந்த காலை பொழுதில் தந்தீரே உமக்கு நன்றி. அப்பா நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி சப்பா, ஆண்டவரே. நன்றி. நெற்றி. ஆண்டவர் என் நெற்றியில் அவர் நாமத்தை எனக்கு வழங்கி இருக்கிறார். எனவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அடுத்தபடியாக கண். சங்கீதம் 116:8. சங்கீதம் 116:8. ஆமென். என் உயிரை சாவினின்று விடுவித்தார். என் கண் கலங்காதபடியும்
என் கால் இடராதபடியும் செய்தார். ஆமென். என் உயிரை சாவினின்று விடுவித்தார். என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார். ஆமென். ஆமென் ஆமென். என் கண் கலங்காதபடி கால் இடராதபடி செய்கிற தேவனுக்கு நன்றி சொல்வோமா? நன்றி நன்றி இயேசுவே. அப்பா. நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ராஜனே. அடுத்தபடியாக நாக்கு. ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஆண்டவர் என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். ஆமென். ஆண்டவர் என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார் என்று வேதத்தில். ஆண்டவரே, இந்த கற்றோனின் நாவை நீர் எனக்கு தந்ததற்காய் உமக்கு நன்றி இயேசுவே. சொல்லுங்க, நன்றி இயேசுவே. இயேசப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். செவி. ஆமென். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். ஆமென். நான் கிளிர்ந்தெழவில்லை, ஆமென். விலகி செல்லவும் இல்லை. ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை. என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. ஆமென். ஆமென் ஆமென். ஆண்டவரே, என் செவியை நீர் திறப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. என் செவியை நீர் திறந்ததற்காய் நன்றி. இந்த வாக்குத்தத்தத்தை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. அடுத்தபடியாக நம்முடைய உதடு. ஏசாயா இறைவாக்கின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உதடை குறித்து ஆண்டவர் என் உதடுகளை தொட்டு. ஆமென். அதனால் என் வாயை தொட்டு, இதோ என் நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது. உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென் ஆமென். ஆமென் இதோ உன்னுடைய உதடு. ஆண்டவர் என் உதடுகளை தொட்டு தூய்மைப்படுத்துகிறார். இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை நன்றி கொடுத்ததற்காக ஆண்டவரே. நன்றி. நன்றி அப்பா. அடுத்தபடியாக கழுத்து. ஏசாயா இறைவாக்கின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கழுத்து. ஆண்டவர் என் கழுத்தில் உள்ள நுகத்தடியை உடைக்கின்றார். ஆமென் ஆமென். ஏசாயா 10:27. ஆமென். அந்நாளில் நீங்கள் கொழுமை அடைவீர்கள். உங்கள் தோள் மேல் அவன் வைத்த சுமை அகற்றப்படும். உங்கள் கழுத்தில் உள்ள அவனது நுகத்தடி உடைத்தெறியப்படும். ஆமென். அந்நாளில் நீங்கள் கொழுமை அடைவீர்கள். உங்கள் தோள் மேல் அவன் வைத்த சுமை அகற்றப்படும். உங்கள் கழுத்தில் உள்ள அவனது நுகத்தடி உடைத்தெறிக்கப்படும். ஆமென். கழுத்து. கழுத்தை குறித்து, தோளை குறித்து அடுத்தபடியாக 10:27 உங்கள் தோள் மேல் வைத்த சுமை அகற்றுகிறார். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்திற்காய் நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. கழுத்து. நன்றி அப்பா. ஆண்டவர் என் கழுத்தில் உள்ள நுகத்தடியை உடைத்தெறிகிறார். நன்றி இயேசப்பா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் தோள் மேல் வைத்த சுமையை அகற்றுவதற்காய் நன்றி இயேசப்பா. நன்றி இயேசுவே. கை. சங்கீதம் 128:2 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் என் உழைப்பின் பயனை உண்ண செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 128:2. ஆமென். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். ஆமென். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். ஆமென். ஆமென். உண்பதற்கான உன் கைகள், உன் உழைத்த கைகள், உன் உழைப்பின் பயனை நீ உண்ண செய்கிறார். எனவே இயேசுவே, உமக்கு நன்றி. ஆமென். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. அடுத்தபடியாக கைக்கு முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது விரல்கள். சங்கீதம் 144:1 இப்படியாக சொல்லுகிறது. என் விரல்களை பழக்குவிக்கிறார். ஆண்டவர் என் விரல்களை பழக்குவிக்கிறார். சங்கீதம் 144:1. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. ஆமென். என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே.
ஆமே. இன்னைக்கெல்லாம் பாருங்க, வயசாக வயசாக எல்லாரும் முடக்குவாதம் ஆயிருது. இந்த கையெல்லாம் நீட்டவே முடியல. விரலெல்லாம் நீட்ட முடியல. மடக்கே இருக்குது காலையில. ரொம்ப நேரம் ஆகுது அது ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு. ஆண்டவர் சமூகத்தில் நீ ஸ்துதி எடுக்கும் பொழுது, ஸ்தோத்திர பலிகள் எடுக்கும் பொழுது, முடங்கி போன உன் முடக்குவாதங்கள் சுகமடையும். ஆமென். முடங்கி போன உன் உள்ளுறுப்புகள் சுகமடையும். விரல்களை ஆண்டவர் பழக்குவிக்கிறார். உன் உழைப்பின் பயனை உண்ண செய்கிறார். அடுத்தபடியாக மார்பு. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது, நீதியை என் மார்பு கவசமாக தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீதியை என் மார்பு கவசமாக, நீதியை, உண்மையை, நேர்மையை என் மார்பு கவசமாக எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றின்னு சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்திற்காய் ஆமென். நன்றி. நன்றி. நன்றி இயேசப்பா. அடுத்தபடியாக வயிறு. நீதிமொழிகள் 13:25 மிக அழகாக சொல்லும். வயிறை குறித்து, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர்களுக்கு வயிறார உணவு கிடைக்கும்படி செய்கிறார். ஆமென். வயிறார உணவு கிடைக்கும்படி செய்கிறார். அடுத்தபடியாக முதுகு. ஏசாயா 38:17 வாசித்து பாருங்கள். முதுகு. ஆண்டவர் என் பாவங்கள் அனைத்தையும் அவர் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டார். முதுகு. முதுகை குறித்து வாசிக்கும்போது, ஆண்டவர் என் பாவங்கள் அனைத்தையும். ஆமென். இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக என் மாற்றினேன். கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றி, மனம் கனிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர். மனம் கனிந்து அழிவின் குழியில் இருந்து என் முதுகை காத்தீர். அல்லேலூயா. என் பாவங்கள் அனைத்தையும் உம் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர். ஆமென். ஆமென். என் பாவங்கள் அனைத்தையும் முதுகுக்கு பின்னால் எரிந்துவிட்டு, முதுகை குறித்த ஆசீர்வாதம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது எப்படி? ஒவ்வொரு உறுப்புகளை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பலி எடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் நம்முடைய விண்ணப்பமா இருக்கணும். நீங்க ஜெபமால சொல்லும் பொழுது, அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, இவங்களுக்கு வேலை கொடுங்க, அவங்களுக்கு வெட்டி கொடுங்க, அதை கொடுங்க, இதெல்லாம் கேட்காதீங்க. அவருக்கு தெரியும். ஜெபமாலை சொல்லும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என் உச்சத்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. மறந்தே போயிடுறோம். எப்போ பாரு விண்ணப்பம் தான் லிஸ்ட்டு. அடுக்கி 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 தேவையே கிடையாது. ஒரே வார்த்தை, ஆண்டவரே, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆசீர்வாதம். எல்லாம் வேத வசனங்கள் என்று சொந்த கதை இல்லை. அடுத்தபடியாக இடுப்பு. எபேசியர் 6:14 சொல்லுகிறது, ஆண்டவர் எனக்கு உண்மை என்னும் இடைக்கச்சையை என் இடுப்புக்கு கட்டி விட்டிருக்கிறார். வாசிக்க கேட்போம். எபேசியர் 6:14. வேகமாய், ரொம்ப லேட் பண்றீங்க. ஆமென். ஆகையால் உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். ஆமென். ஆமென். மார்புக்கு கவசமாக. மார்பை குறித்து நம்ம பார்த்தோம். நீதி என் மார்புக்கு கவசமாக தந்திருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என் பாவங்கள் அனைத்தையும் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டார். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு உண்மை என்னும் இடைக்கச்சை எனக்கு இடுப்புக்கு கட்டிவிட்டிருக்கிறார். உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி இயேசுவே. ஆமாம். அடுத்தபடியாக முழங்கால். இன்னைக்கெல்லாம் முழங்கால் வலி, மூட்டு வலி. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் முழங்கால்களை முழங்க செய்கிறார், அவர் முன் மண்டியிட செய்கிறார். வாசிக்க கேட்போமா? நான் என் மேல் ஆணையிட்டு உள்ளேன், என் வாயினின்று நீதி நிறைவாக்கு புறப்பட்டு சென்றது, அது வீணாக திரும்பி வராது. முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும்.
நான் அனைத்தும் என் மேல் ஆணையிடும். ஆமென் நான் ஆமென் என் மேல் ஆமென். ஆணையிட்டுள்ளேன், முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும். அவ்வளோதான். முட்டி போடுறதுக்கு பலத்தை ஆமென். தருவார். ஆண்டவர் சமூகத்தில் முட்டி போடுறதுக்கு இன்னைக்கெல்லாம் நம்மெல்லாம் கோயிலுக்கு போனோம்னா முட்டி போடுறதுக்கு பலமே இல்லை. 2 செகண்ட் முட்டி போட முடியல, உடனே புசுக்குன்னு உட்காந்துக்கிறோம். ஆண்டவரே, என் முழங்கால்களை முடங்க செய்யும், உமது முன் சமூகத்தில் மண்டியிட செய்யும். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. அடுத்தபடியாக கால்களை குறித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 116:8 வாசித்து பாருங்கள். கால்களை குறித்து, என் கால்கள் இடராதபடி செய்கிறார், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், உமக்கு ஸ்தோத்திரம். என் கால்கள் என் உயிரை சாவினின்று விடுவித்தார். என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார். ஆமென் ஆமென். தடுமாற்றம் கூடாது, பக்தியோடு வாசிக்கணும், அப்ப தடுமாற்றம் வராது. என் கண் கலங்காதபடியும் என் கண் கலங்காதபடியும் என் கண் கலங்காதபடியும் கால்கள் இடராதபடியும் இடராதபடியும் செய்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அடுத்தபடியாக பாதங்களை பார்க்கும் பொழுது, என் ஆண்டவர் என் பாதம், சங்கீதம் 91:12 வாசித்து பாருங்கள். பாதங்களை குறித்து, என் ஆண்டவர் என் பாதம் கல்லின் மேல் மோதாதபடி தம் வான தூதர்கள் மூலம் தாங்கிக் கொள்கிறார், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், உமக்கு ஸ்தோத்திரம். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். ஆமென். ஆமென் ஆமென். பாதங்களை குறித்து. அடுத்தபடியாக எலும்பு, ஏசாயா 58:11 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் என் எலும்புகளை வலிமையாக்குகின்றார். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். ஆமென். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். ஆமென் ஆமென். ஆண்டவரே, என் எலும்புகளை நீர் வலிமையாக்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அடுத்தபடியாக உடலை குறித்து பார்க்கும் பொழுது திருப்பாடல் 16:9 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் என் இதயத்தை அக்களிக்க செய்கிறார், என் உள்ளத்தை மகிழ செய்கிறார், என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்க செய்கிறார். வாசிக்க கேட்போம். திருப்பாடல் 16:9 வேகமாய். ஆமென். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஆமென் ஆமென். என் இதயத்தை அக்களிக்க செய்து, உள்ளத்தை மகிழ செய்து, என் உடலை பாதுகாப்பில் நிலைத்திருக்கிற செய்கிற தேவனுக்கு நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே. அடுத்தபடியாக ஆத்மா, நம்முடைய உயிர். சங்கீதம் 116:8 சொல்லுகிறது, ஆண்டவர் என் உயிரை சாவினின்று விடுவித்தார், உமக்கு நன்றி ஆண்டவர். ஆமென், உமக்கு நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 116:8 வேகமாய். என் உயிரை சாவினின்று விடுவித்தார், என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார். ஆமென் ஆமென். எல்லா இடத்துலையும் கண்ணு காலு இடராதபடி, காதுகள் ஒவ்வொன்றுக்கும் வார்த்தை இருக்கிறது பிள்ளைகளே. ஆமென். அடுத்தபடியாக இதயத்தை குறித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 13:5, ஆண்டவர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறுகிறது. வாசிப்போமா? சங்கீதம் 13:5. நான் உமது பேரன்பில் நம்பிக்கை யாராவது ஒருத்தர் வாசிச்சா போதும். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறும். ஆமென் ஆமென். சங்கீதம் 13:5 வாசிக்க பாருங்கள். ஆண்டவர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறுகிறது, உமக்கு நன்றி. களி கூறும். ஆமென் ஆமென். அடுத்தபடியாக ஆத்மா, நம்முடைய உயிர். சங்கீதம் 116:8 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறுகிறது, உமக்கு நன்றி. சங்கீதம் 13:5 வாசிக்க பாருங்கள். ஆண்டவர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறுகிறது, உமக்கு நன்றி. களி கூறும்.
அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்த தேவனுக்கு. அடுத்தபடியாக ஆவி. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆண்டவர் மனிதருக்கு தந்துள்ள ஆவி ஒரு விளக்கு, அது உள்ளத்தில் இருப்பவை எல்லாம் ஆய்ந்து அறியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 20:27. ஆமென். ஆண்டவர் மனிதருக்கு தந்துள்ள ஆவி ஒரு விளக்கு, அது அவர்களின் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் ஆய்ந்தறியும். ஆமென். உள்ளத்தில் இருப்பதை எல்லாம் ஆய்ந்தறியும். ஆண்டவர் மனிதருக்கு தந்துள்ள ஆவி. ஆவி. ஆமென். நன்றி அப்பா. அடுத்தது அந்த நன்றி நன்றி நன்றி. யாராவது ஒருத்தர் சொல்லலாம். அந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரமாட்டேங்குது. அந்த நன்றியை சொல்கிறதுக்கு மட்டும் ஒருத்தர், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த நன்றி சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆண்டவரை சுதிக்க வந்திருக்கிறீங்க, நன்றி சொல்ல மாட்டீங்க. நன்றி சொல். அதையாவது சொல்லுங்களேன். அட்லீஸ்ட் நன்றியாவது வாய் திறந்து சொல்லுங்களேன். அது கூடவா சொல்ல மாட்டீங்க? இவ்வளோ வார்த்தை வசனங்கள் உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு உங்கள் வாய்களை திறந்து நன்றி சொல்ல முடியாதா? ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அடுத்தபடியாக சிந்தை, நம்முடைய மனநிலை. பிலிப்பியர் 2:5. பிலிப்பியர் 2:5 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவின் மனநிலையை எங்களிடம் இருக்கும்படி செய்வதற்காய் நன்றி. கிறிஸ்து இயேசுவின். ஆமென். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். ஆமென். 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 சிந்தை கடைசியில் சிந்தனையில் கூட நிறுத்துறாரு பாருங்க. கிறிஸ்து இயேசு கொண்ட மனநிலை நம்மிடத்திலே இருப்பதற்காக. இருக்கட்டும். நன்றி அப்பா. நன்றி அப்பா. அப்போ தலை முதல் சிந்தனை வரை அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? இப்போ ஜெயமா ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்கிறதுக்கு ஜெயமா 2 பேரும் சேர்ந்து நன்றி இயேசுவே சொல்ல, வாய்களை திறந்து நன்றி இயேசுவே மாத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே என் தலையில் நறுமணம் பூசுவதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நம் திருமுகத்தை என்மேல் ஒளிர செய்வதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் வாயை திறந்து சொல்லு, உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லு. ஆண்டவரை ஸ்துதி. அடைக்கப்பட்டிருக்கிறாய். நெற்றி. ஆண்டவர் என் நெற்றியில் அவர் நாமத்தை வழங்கியிருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்திற்காய் நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஆண்டவர் என் கண் கலங்காதபடி செய்வதற்காய் நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஆண்டவர் என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். எனவே உமக்கு நன்றி இயேசப்பா. உமக்கு நன்றி இயேசப்பா. ஆண்டவராக என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். எனவே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசப்பா. ஆண்டவர் என் உதடுகளை தொட்டு தூய்மைப்படுத்துகிறார். உமக்கு நன்றி இயேசப்பா. நன்றி இயேசப்பா. ஆண்டவர் என் கழுத்தில் உள்ள நுகத்தடியை உடைத்தெறிகின்றார். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசப்பா. உங்கள் தோள் மேல் வைத்த சுமையை அகற்றப் போவதற்காய் நன்றி இயேசப்பா. நன்றி இயேசப்பா. ஆண்டவர் என் உழைப்பின் பயனை உண்ண செய்ய போவதற்காய் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே என் விரல்களை நீர் பழக்குவிக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நீதி என் மார்பு கவசமாக, என் மார்புக்கு கவசமாக வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு அஞ்சி நடப்பவருக்கு வயிறார உணவு கிடைக்கும்படி செய்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. என் பாவங்கள் அனைத்தையும் உம்முடைய முதுகுக்கு பின்னால் நீர் எரிந்து விட்டதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை என்னும் இடைக்கட்சி எனக்கு என் இடுப்புக்கு கட்டிவிட்டிருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே என் முழங்கால்களை முடங்க செய்கிறீரே. உமக்கு முன் மண்டிட செய்வத பலத்தை தருகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. என் கண்கள் இடராதபடி, என் கால்கள் இடராதபடி என்னை பார்த்து கொள்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. என் பாதம் கல்லில் மேல் மோதாதபடிக்கு உம்முடைய வான சோதரர்களுடன் எங்களை தாங்கிக் கொள்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே.
உமக்கு நன்றி ஆண்டவரே. என் எலும்புகளை எல்லாம் வலிமையாக்குகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. என் இதயத்தை அக்களிக்க செய்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. என் இதயத்தை மகிழ செய்கிறீரே, என்னுடைய உடலையும் பாதுகாப்பில் நிலைத்திருக்க செய்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, என் உயிரை சாவினின்று விடுவிக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறுகிறதே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் தந்துள்ள ஆவி ஒரு விளக்கு என்பதை என் உள்ளத்தில் இருப்பவையெல்லாம் ஆய்ந்துணர செய்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை எங்களுள் உருவாகும் வரை நீர் எங்களுக்காக போரிட்டு கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அன்பே உருவானைகள் அருமை தகப்பனே, என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உமக்கே சொந்தம். ஆமென். எனக்காய் ஜீவனை கொடுத்த தேவனே, என்னை முற்றிலுமாய் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். என் இனிய இயேசுவின் நாமத்தின் மூலம் ஆமேன் 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 அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி இந்த காலை பொழுதினிலே உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரையில் நீர் தருகின்ற ஆசீர்வாதத்தை குறித்து எங்களை சிந்திக்க வைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 43:4. ஆமென். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். ஆமென். அதனால் உனக்கு பதிலாக மானிடரையும் என் உயிருக்கு மாற்றாக மக்கள் இனங்களையும் கொடுக்கிறேன். ஆமென். என் பார்வையில் ஆமென். நீ விலையேற அடுத்தபடியாக பெற்றவன். ஏசாயா 43:5. அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன். ஆமென். கிழக்கிலிருந்து ஆமென். உன் அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். ஏசாயா 43:6 சொல்லுகிறது, உலகின் எல்லையிலிருந்து என் புதல்வரையும் என்னிடம் அழைத்து வர ஏற்பாடு செய்கிறீர். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. என் மாட்சிக்காக நான் படைத்த உருவாக்கிய உண்டாக்கிய என் பெயரால் அழைக்கப்பட்ட அனைவரும் கூட்டிக் கொண்டு வர ஏசாயா 43:7 சொல்லுகிறது. என் மாட்சிக்காக நான் படைத்த உருவாக்கிய உண்டாக்கிய என் பெயரால் அழைக்கப்பட்ட அனைவரையும் கூட்டிக் கொண்டு வர. வேதம். ஆமென். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை நான் பாடிடுவேன். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. அதிசயம் தானே இது, அதிசயம் தானே இது, அதிசயம் தானே இது, அதிசயம் தானே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் என்னை நடத்துகின்றீரே. புதிய ஆச்சரியம், புதிய சௌக்கியம், புதிய புதிய வார்த்தைகளால் போஷிக்கின்றீரே. இது ஆச்சரியம் தானே, இது அதிசயம் தானே, இது ஆச்சரியம் தானே, இது அதிசயம் தானே. என் அன்பு தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை நான் பாடி போற்றுவேன். பரம குயவனே, உம் கமது கரங்களில்
என்னையும் கொடுத்து விட்டேனே. பரம குயவனே, உம் அன்பு கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உம் சித்தம் போல் என்னை நடத்துமே, உம் சித்தம் போல் என்னை நடத்துவே. என் அன்பு தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை நான் பாடிடுவேன், நன்றியோடு உம்மை நான் பாடிடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால தாங்க இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் செக்கப். என்னது? ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் செக்கப். Spiritual health checkup. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அபிஷேகம் செய்திருக்கிறார். Amen. நீ எங்கே வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்க, எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும், எதுவுமே நெகட்டிவாக இருக்காது. Amen. Amen. வார்த்தை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். Amen. 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 அதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணிப்பீங்க. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அர்ப்பணி உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, அபியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் நினைவால் நான் நடக்கும் ஆண்டவரே. இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் உம்முடைய நினைவிலேயே நான் இருக்கணும். உம்முடைய வார்த்தைகளை அசை போடுகிற பிள்ளைகளாக இந்த உச்சத்தலை முதல் உள்ளங்கால் வரை எங்கள் சிந்தனை வரை அருமையான வாக்கு தத்தத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த காலை பொழுதினிலே, இந்த காலை பொழுதினிலே 24 ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா, Hallelujah. 24 வார்த்தைகளை வைத்து ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளை மூலம் ஆசீர்வதிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தை சும்மா கிடையாது. எபிரேயர் 4:12 வாசிப்போம் வேகமாய். Amen. ஆமென். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியை பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையையும் மஞ்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. ஆமென். 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 அடுத்த வசனம். படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. ஆமென். அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. படைப்பு எதுவுமே அவருடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. படைப்பு எதுவும் அவருடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. ஆமென். அதை உணருங்க. ஃபஸ்ட்டு வாசிக்கும் பொழுது அதை முதல்ல உள்ளத்தில் வை. படைப்பு எதுவும் அவருடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. மறைவாய் இல்லை. அதை தியானிங்க ஃபஸ்ட்டு. அடுத்து அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாக இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். அவருக்கே கணக்கு கொடுக்கணும்.
இப்படி ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனை மறந்து நாம் உதாசீனப்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட நேரங்களுக்காக, அப்படிப்பட்ட தருணங்களுக்காக ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்வோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைஞ்சு போச்சப்பா. நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்னைக்கு காலையில எல்லாம் மாறி போச்சு ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திருவே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தருபவர், ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. உம்முடைய நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேன் என்று சொல்லி என் ஜெபத்தை கேட்டவர், என் ஜெபத்தை நீர் தந்தவர். பாவம் அணுகாமலே பாதுகாத்து வருகிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. என் நாவில் உள்ளதெல்லாம் உம்மை புகழ்வத்தானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமை ஆண்டவரே. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதத்தில். நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த ஒரு மணி நேரத்தை நீர் எங்களுக்கு தந்து, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன். உலகில் எல்லையிலிருந்து என் புதல்வரையும் என்னிடம் அழைத்து வர, என் மாட்சிக்காக நான் படைத்த, உருவாக்கிய, உண்டாக்கிய, என் பெயரால் அழைக்கப்பெற்ற அனைவரையும் கூட்டிக் கொண்டு வர இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் தந்த நேரத்திற்காகவும் இந்த வார்த்தைக்காகவும் நன்றி செலுத்துவோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் யூடியூப் வழியாக கேட்கப் போகிறவர்களையும் நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. Have a nice day.